ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம புரட்டாசி மாத பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்க்க போறோம். புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்குது. 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கு. புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளுக்குரிய மாதமாக எல்லாருமே கொண்டாடுறோம். அந்த பெருமாளினுடைய அருள் கடாட்சம் இருக்கும்போது நம்மளுடைய வீட்டுல லக்ஷ்மி வாசம் செய்யும், அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யும். செல்வ வளங்களுடன் எல்லா காசு மட்டும்தான் ஒரே ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. மகாலட்சுமின்னு சொல்லும் போது எல்லா ஐஸ்வர்யங்களும், குழந்தை பாக்கியம், எல்லா நலன்களும், அடுத்து உடல் நலத்தோடு எல்லா நலன்களும் பெற்று இருக்க நம்ம அந்த புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் புதனுடைய பெயர்ச்சியும் இருக்குது. 2 கட்டமாக இந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகின்றன. இந்த புரட்டாசி மாதத்துல இன்னொரு மிக விசேஷமான ஒரு திருநாள் பாத்தீங்கன்னா மாலயபட்சம். மாலயபட்சம்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னது மேடம் அப்படின்னு கேட்கும்போது, மகாலயபட்சம்ன்றது பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, கர்மாக்களை யாராவது தவற விட்டுருந்தாங்கன்னா, அதாவது அம்மா அப்பா இறந்திருப்பாங்க, இல்ல தாத்தா பாட்டி இறந்திருப்பாங்க, நமக்கு அவங்களுடைய காரியங்களையோ இல்ல அவங்களுடைய கடமைகளையோ செய்ய தவற விட்டுருந்தோம்னா இந்த மகாலயபட்சத்துல நம்ம அந்த 15 நாள் வரக்கூடிய அந்த திதியில செய்யும் போது அதற்குண்டான தோஷங்கள் நிவர்த்திகள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்துல அந்த மாலையபட்சம் முன்னோர்களினுடைய கர்மாக்கள் தீரக்கூடிய அந்த நாட்கள் கழிந்த உடனேயே அடுத்து அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் கொண்டாடப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி ஆரம்பமாகிறது. இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாகுது. 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது இது கிரகணமாக நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த கிரகணம் நம்ம எதுக்கு பாதிக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா கோள்கள் மூலமாக அந்த 2 கிரகங்களும் கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது இந்த அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை. இன்று எப்போதுமே நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கும் போது அமாவாசையில தான் ஆரம்பிப்போம். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகணத்தோட ஆரம்பிக்கிறதுனால நீங்க மறுநாள் பிரதமை அன்னைக்கு அந்த பிரதமை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை பொழுதுல 6 மணிக்கு மேலேயோ இல்ல 8 மணிக்கு மேலேயோ ஒரு கலசத்தை மாத்திரம் வச்சு உங்க வீட்டுல அந்த நவராத்திரியான ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷத்தை நீங்க உங்க வீட்டுல ஆரம்பிக்கலாம். இந்த நவராத்திரி எப்போ முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நவராத்திரி ஆகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் தேதி விஜயதசமியோட அந்த நவராத்திரி ஆகப்பட்டது முடிவுக்கு வருது. அடுத்து திரும்ப இந்த மாதத்துல இன்னும் ஒரு சிறப்பு ஒரு பூஜை பண்றதுக்கு உகந்த நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமி 2 நாட்களாக வருது. 17 9ஆவது மாதமும் அடுத்து 17 அக்டோபர் மாதமும் 2 நாட்கள் இந்த புரட்டாசி மாதத்திலேயே வருது. அதிகமான கடன் இருப்பவர்களோ எல்லா ராசி என்பவர்களும் அதிகமான கடன் இருக்கு, அதிகமான தடைகள் தாமதங்கள் இருக்கு, குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் தொந்தரவுல இருந்து விலகுவதற்கும் உங்களுடைய தோஷங்களிலிருந்து நிவர்த்தி ஆகுவதற்கும் உண்டான ஒரு சரியான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துல என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். கடக ராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாத கிரக அடைவுகள் முதல்ல பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் கேது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வக்ர நிலைமையில இருக்கிறார், ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான். இதுதான் இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு. கடகராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக வாழ்ந்து செல்லக்கூடியவர்கள். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளேந்தியா தான் இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை இவர்கள் எல்லாம் யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடியவர்கள் தான் சொல்லணும். மொத்தமா சொன்னாலும் பாத்தீங்கன்னா அந்த குடும்ப
உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, வெளியில நண்பர்களாகட்டும் சரி, இந்த கடகராசி என்பவர்கள் யார் என்ன சொன்னாலும் மற்றவர்களை பத்தி அப்படியே நம்பி விடுபவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அதே சமயத்துல தன்னுடைய மனநிலை ஆகப்பட்டது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன், அந்த சந்திரன் ஆகப்பட்டவர், நீங்க அந்த கடகராசி என்பவர்கள் எப்போதுமே ஒரு 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 புரிதல் இருக்கணும். எப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா சந்திரன், எப்படி சந்திரன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கும் கடந்து செல்லுதோ அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டதும் உங்களுடைய எண்ணங்கள் அதிகமான ஒரு ஓட்டங்களை கொண்டதாக இருக்கும். நம்ம இன்னைக்கு இதை செஞ்சுட்டா என்ன, நாளைக்கு அதை செஞ்சுட்டா என்ன, நம்மளுடைய வாழ்க்கையே இப்படி ஒரு ஒரு எதிர்மறையாகவே இருக்கு. எப்போதுமே நீங்க எதிர்மறையாக எண்ணக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த சந்திரன் எப்படி ஒரு தேய்பிரையாக இருந்து வளர்கிறதோ அதே மாதிரிதான் உங்களுடைய எண்ணங்கள் எப்போதுமே எதிர்மறை எண்ணங்களாக இருக்கும். ஆனால் அந்த எதிர்மறையை கூட ஒரு வெற்றியை அடையக்கூடியவர்கள்னா நீங்க கடகராசி என்பர்கள் தான். அதே அந்த அளவிற்கு தான் நீங்க கடகராசி என்பர்களுமே எப்போதுமே அந்த புரிதலோட நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த எண்ணங்களை நீங்க நேர்மறையாக மாற்றும் போது இன்னும் ஒரு அதிக அளவுல ஒரு வெற்றியை தேடக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க நீங்க கடகராசி என்பர்கள். இப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு நம்ம அஷ்டம சனி வக்ர நிலையில இருக்கிறார் அப்படின்ற போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு குறைஞ்சிருக்குதா? எதுவுமே குறைஞ்சிருக்காது. ஏன்னா கிரகங்கள் நகலும் போது அது மெதுவா தான் அவர்களுடைய பலன்களை கொடுக்கவே செய்யும். அதே சமயத்துல அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியாக உங்களுடைய தசாபுத்தியும் வேலை செய்யும். ஏன்னா தசாபுத்தி என்ன இருக்குதோ அதுபடிதான் உங்களுடைய கோச்சார நிலவரமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனியும் ஒண்ணு போலதான் இருக்கு, சனி வக்ர நிலைமையும் ஒண்ணு போலதான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தசாபுத்தியில எந்த விதமான ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் பாத்தீங்கன்னா நீங்க நம்ம இந்த சொல்கின்ற ஒவ்வொரு பலன்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகப்படி இந்த அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய தசாபுத்தி இந்த பலன்களை கொடுக்க போகுது. இதை தவிர இதுல இருந்து நீங்க மீண்டு வருவதற்கு உண்டான ஒரு தெய்வ வழிபாடை நம்ம எப்போதுமே சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல இருந்துதான் இந்த புரட்டாசி மாதத்துல இந்த கடகராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு தெய்வ வழிபாடு இருக்கு. இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. கடகராசி என்பர்கள் தொழில் மூலமாக நிறைய ஒரு தோல்வியை சந்தித்தவர்கள்னா இந்த கடகராசி என்பர்கள். ஏன்னா உணவு தொழில் வச்சு பார்த்துட்டீங்க, அடுத்து ஒரு பார்மசி வச்சு பார்த்துட்டீங்க, இல்ல கமிஷன் தொழில் செய்து பார்த்துட்டீங்க, ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து பார்த்துட்டீங்க. இப்படி பலவிதமான ஒரு தொழிலையும் அப்படியே செஞ்சு அதை அப்படியே விடுபவர்கள்னா இந்த கடகராசி என்பர்கள் தான். ஏன்னா உங்களுக்கு தொழில் செய்ய அந்த ஒவ்வொரு தொழிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்ற போது நீங்க அந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும், நமக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு தோஷங்களோ இல்ல தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ இருக்கு தொழில் செய்யற இடத்துல. அப்படி இருக்கும்போது அதை மாற்றிக்க கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க வரணும். அது இல்லாம இந்த கடகராசி என்பர்கள் தான் செய்யற தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு நினைச்சு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான ஒரு அடிகளை வாங்கி கொண்டு, அதுவும் நீங்க மட்டும், அதாவது மற்றவர்களும் சேர்ந்து அதுல ஒரு விழும்போது தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகமாக உயர்கின்ற ஒரு கால நேரமாக தான் கடந்த ஒரு 6 மாத காலமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க வாங்குற ஒவ்வொரு அடியும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தது, ஒவ்வொரு வேதனையும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தது. இப்படி உங்களை நம்பி இருப்பவர்கள், இந்த கடகராசி அன்பர்களை நம்பி இருப்பவர்கள் அந்த துன்பங்களை தாங்கி கொண்டு இருக்கும் போது உங்களாலேயே உங்களை ஜீரணிச்சுக்க முடியல. ஏன் நம்மளால, ஏன்னா நீங்களே மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள், அந்த மற்றவர்களே உங்களால துயரப்படும் போது ஏன் நம்மளால இவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்க, நம்ம இவங்களை விட்டு போயிட்டா என்ன, இவங்க நிம்மதியா இருப்பாங்களே அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இருக்கிறீங்க, ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறீங்க கடகராசி என்பவர்கள். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க பிரிந்து போனா இதனுடைய கஷ்டம் எல்லாம் தீருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை என்னது, நீங்க என்னமாவது சம்பாதிச்சு கொடுக்கணும்,
வருமானத்தை பார்த்து கொடுக்கணும். அந்த வருமானத்தை வருவதற்கு உண்டான ஒரு வழிமுறைகளை கண்டுபிடிப்பதுதான் உங்களுடைய வேலையே. அதை விட்டு நீங்க தேவையில்லாத ஒரு எதிர்மறையான எண்ணங்களை சிந்திக்கும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் உருவாவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் கடந்த ஒரு மாதங்கள் எல்லாமே இருந்தது. சில கடகராசி என்பர்கள் இன்னும் சொல்லவே வேண்டாம், வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காக ஒரு பைத்தியமாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. எங்கேயாவது ஒரு வேலை கிடைச்சிடாதா? இத்தனைக்கு பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சு கடகராசி என்பர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல ஒரு டேபிள் துடைப்பதற்கோ இல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு வேலையோ, இங்க வேலை செய்யறது பத்தாதுன்னு எங்கேயோ வெளிநாட்டுல போய் உட்காந்து நீங்க அங்க என்ன வேலை செய்யறீங்கன்னே உங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியாது. அந்த அளவிற்கு தன்னைத்தானே வருத்தி கொண்டு, ஏன்னா உங்களுக்காக உங்க பெற்றோர்கள் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னு நினைச்சு உங்களுடைய உடம்பையும் நீங்க புண்ணாக்கிட்டு உங்களுடைய மனதையும் புண்ணாக்கிட்டு அந்த வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில தவிச்சிட்டு இருக்கிறீங்க கடகராசி அன்பர்களே. இதுல இருந்தெல்லாம் வெளியில வருவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பெருமாளினுடைய கடாட்சம். சந்திரனுக்கு அதிபதி அந்த திருப்பதி பெருமாள். அந்த திருப்பதி பெருமாளை நீங்க எந்த அளவிற்கு வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவிற்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு மிக பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு கால நேரமாக தான் இருக்க போகுது. நீங்க இந்த கடகராசி என்பர்கள் இங்க வந்து புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாத்தீங்கன்னா அந்த வெங்கடாஜலபதி திருப்பதி பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை சாத்துங்க. முடிஞ்சா ஒரு நாள் போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போறது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரயத்தனம். அதனால முடிந்த அளவிற்கு போங்க, முடியாதவங்க வீட்லயே செஞ்சுக்கோங்க. அது தவிர இந்த 30 நாட்களும் கடகராசி என்பர்கள் அந்த ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்துங்க. எந்த அளவிற்கு அந்த ஆஞ்சநேயருக்கு நீங்க மனதார ஒரு வழிபாடு பண்ணி அந்த வெத்தலை மாலை சாத்துறீங்களோ ஒரு நாள் விடக்கூடாது. ஒரு நாள் விடாம நீங்க அந்த வெத்தலை மாலை சாத்தும் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கடன் தொந்தரவுகள் முழுமையா குறைய ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க, 100% உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள், பிரிந்த குடும்ப உறவுகள் சேருவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த கடகராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. யாரெல்லாம் பார்த்தோம்னா அடுத்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு விதமான ஒரு பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை தேடி நகர்ந்துட்டு இருக்கிறீங்க. அதாவது ஏதாவது நம்ம சம்பாதிச்சு நமக்குன்னு ஒரு வீடோ இல்ல நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஏதாவது ஒண்ணு அமைச்சுக்கணும், நமக்குன்னு ஒரு தொழில் கூட அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. பூச நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை இப்பதான் தொடங்கியிருக்கு. நீங்க எந்த இதெல்லாம் இழந்தீங்களோ மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் அமைய போகுது. அடுத்து ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய வேலை என்னன்னா வேலை வாய்ப்புக்காக நிறைய முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதுல இன்னும் இடைவிடாம ஒரு முயற்சி செய்யும் போது அதுல வெளிநாட்டு வாய்ப்புகள், என்ன வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்தி நீங்க செய்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த புரட்டாசி மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் உங்களுடைய மாத பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.